வணக்கம் நேயர்களே. விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட தமிழர்கள், அவர்களுடைய பயண பொதியில் ஏராளமான அமெரிக்க டாலர்கள் இருந்திருக்கின்றன. அந்த டாலர்களை அவர்கள் கைமாற்றுவதற்காக விமான நிலையத்தில் காத்திருந்த பொழுது விமான நிலைய அதிகாரிகளினால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறித்த 4 பேர், குறிப்பாக சின்னத்தம்பி மற்றும் முகமது பைசர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தமிழர்கள் 4 பேரும் எங்கிருந்து டாலரை கடத்த முற்பட்டார்கள் என்ற விடயமும் அம்பலமாக இருக்கிறது. குறிப்பாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்லுகின்ற பயணி ஒருவருக்கு அந்த பயண பொதியில் காணப்பட்ட டாலரை கைமாற்றுவதற்காகத்தான் அவர்கள் இந்தியாவின் சென்னை விமான நிலையத்தில் காத்திருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இவர்களுடைய நோக்கம் இவ்வாறு உள்ளதாக கண்டறியப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான பணங்கள், பெருந்தொகை டாலர்கள் இவ்வாறு தான் ஆட்கள் மூலமாக கடத்தப்படுகிறது. பொய்யான தகவல்களை சொல்லி போலியான ஆவணங்களை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற தரகர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பணங்கள் இவ்வாறான இடைத்தரகர்கள் மூலமாக, குறித்த பயணிகள் மூலமாக அனுப்பப்படுகிறது வேறு நாடுகளுக்கு. அதற்கு விமான நிலையம் ஒரு உதாரணமாக அல்லது விமான நிலையம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் விமான நிலைய அதிகாரிகளுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இவ்வாறான இந்த கருத்துக்களால் தொடர்ச்சியாக சென்னை விமான நிலையம், கட்டுநாயக்க விமான நிலையம், சிங்கப்பூர் விமான நிலையம் உட்பட பல நாட்டு விமான நிலையங்கள் இப்பொழுது உஷார் நிலையில் காணப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் மறைமுகமாக ஒவ்வொருவரும் இவ்வாறு டாலர்களை, பெறுமதியான ஏராளமான டாலர்களை தங்களுடைய பயண பொதி மூலமாக கடத்துகின்றார்கள். ஒரு பேக்கை கொண்டு வாருது, ஒரு பயணிட்ட கொடுக்கிறது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி யாருமே சந்தேகப்படாத அளவிற்கு அந்த பேக் காணப்படுமாம். பொதுவாக ஒருவர் பேக்கை கொழுவிட்டு வந்தால் அது பேக் தான் என்று சொல்லி பெருசாக செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்க முடியாது. ஆனாலும் சூட்சுமமான முறையில் அந்த பயண பொதிகளில் டாலர்கள் கடத்தப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தான் 4 தமிழர்கள் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒவ்வொரு நாட்டு விமான நிலையங்களும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேற்கு நாடுகளில் காணப்படுகின்ற போர் ஒரு காரணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான விமான சேவைகள், கப்பல் போக்குவரத்துகள் காரணமாக ஏராளமான பயணிகள் அங்கும் இங்குமாக தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் போதைப் பொருள் கடத்தல்கள், இவ்வாறான மாஃபியாக்கள், பணங்களை கடத்துகின்றவர்கள், ஆட்களை கடத்துகின்றவர்களுடைய மறைமுகமான செயற்பாடுகளும் இன்னும் விரைவில் அம்பலமாகும் நிலை உருவாகும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு உறுதியான செய்தி என்னவென்றால், நீங்கள் நாடு விட்டு நாடு பயணம் மேற்கொள்கின்ற பொழுது விமான நிலையங்களிலோ அல்லது எங்கேயோ உங்களுக்கு நன்கு பரிட்சயம் இல்லாத ஒருவரிடமும் நீங்கள் பேச்சுக்களை வைக்கக்கூடாது. அது தவிர நீங்கள் அவர்களிடமிருந்து ஏதாவது பயண பொதிகளையோ ஏதோ ஒன்றையோ நீங்கள் பெற்றுக்கொண்டு உதவி செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கக்கூடாது. ஏனென்றால் இதுதான் பெரிய ஆபத்தாக மாறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை மூலமான இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. சிங்கப்பூர் விமான நிலையத்திற்கு ஏதேனும் ஒரு அல்லது யாராயினும் ஒரு பயணி மூலமாக அந்த பணத்தை அனுப்பிவிடலாம் அல்லது நன்கு தரகர்களாக செயற்படுகின்ற வேறொரு நபர் மூலமாக கடத்தலாம் என்பதுதான் இந்த 4 பேரின் திட்டமாக இருக்கிறது. இந்த 4 பேருக்கும் மூளையாக செயற்படுகின்ற யார், அந்த கும்பல் யார் என்ற விடயங்களை ஆராய்வதற்காக தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்து செய்திகளுக்காக இணைந்திருங்கள். சந்திப்போம் உறவுகளே.